நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வாக் மங்க் 1891. வணக்கம் ஃபோக்ஸ். ஹான்ஸ் ஜிம்மருடைய பர்த்டே வீக் இது. ஸோ ஹான்ஸ் ஜிம்மர் யார் அப்படிங்கிறது வந்துட்டு ஹாலிவுட் ரசிகர்களுக்கு, குறிப்பாக நோலன் ரசிகர்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் தி பயோனியரிங் மியூசிக் டைரக்டர் இன் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி டில் நவ். ஹான்ஸ் ஜிம்மர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 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 கிரைட்டீரியாவில் அடைக்கவே முடியாது. த மியூசிக் இஸ் ஜஸ்ட் ப்ரொடியூஸ்டு த்ரூஅவுட் இஸ் எரா இஸ் அன்பிலீவபிள். அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மியூசிக்ங்கிறது நத்திங் பட் சவுண்ட் நம்ம பேசிக்கிறோம். அந்த சவுண்டை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்துட்டு அந்த ஒரு படத்தோட எமோஷனையும் தாண்டி ரொம்ப டேரெக்டாக கனெக்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ சிம்பனிஸ் இருக்கட்டும், ஸ்கூபர்ட் ஆகட்டும், பீத்தவன் ஆகட்டும், என்ன பண்ணாலும் இந்த மாடர்ன் எராக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மாடர்ன் எராவில் ஓவர் டெக்னோஸ் அண்டு அந்த என்ன சொல்ல சில் சவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பீரியடில் ஒரு மனுஷன் ரொம்ப வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டடாக ஒரு ஒரு சிம்பனியை ஒரு ஃபிலிமுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக போடுறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்கள் இப்போ ஹான்ஸ் ஜிம்மரோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவரோட கரியர் 80s ஸ்டார்ட் பண்ணுறாரு. மை டியர் லொரிதான்ற ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் அந்த படம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் கேட்டு பாருங்க. 80s டெக்னோ பீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவருக்கு டாம் க்ரூஸோட ரெயின் மேனோட அதே 80s இன்னொரு படம் சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த படமும் பண்ணுறாரு. இன்னொரு ஒரு ஒரு ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் ஜிம்மர் பெருசாக இட்டு கொடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக தான் அணுகிருக்காரு அவர் கரியரில். அவரோட டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹான்ஸ் ஜிம்மரோடைய மியூசிக் டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின்மேன் முடித்த உடனே அவருக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது லயன் கிங். லயன் கிங் எதுக்கு அனிமேஷன் போடணும் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணியிருக்காரு, ஆமாம் லயன் கிங் எதுக்கு போடணும், அனிமேஷனுக்கு எதுக்கு போட்டுட்ருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே நம்ம பொண்ணு 9 வயசு பொண்ணு. அந்த சமயத்தில் ஒரு பொண்ணுக்கு 9 வயசு போல். அவளை இது வரைக்கும் நம்ம எந்த ஸ்க்ரீனிங் கூட்டு போனது, இந்த படத்துக்கு போட்டால் அட்லீஸ்ட் கூட்டு போடாங்கிற நினப்பில் படத்துக்குள்ளே போகிறாரு. பட் அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப மூவிங்காக இருக்குது. லயன் கிங்கில் ஒரு அவர் அதை டிஸ்கிரைப் பண்ணும்போதே சிங்கிங் அனிமல்ஸ் அனிமேஷன் தான் சொல்கிறாரு, ஒரு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக. ஸோ அதில் நான் அதுக்கு போனோன்னு யோசிச்ச மனுஷன் லயன் கிங்கில் ஒரு மார்வலஸான ஒரு கம்போசிஷன் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. காரணம் தட் மூவிஸ் ஒரு லிட்டில் பிட் கனெக்டட் டு ஹிம். ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்ததுனால சிம்பாவுடைய லைஃப் ஜேர்னி அவருக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் லயன் கிங் முடிக்கிறாரு. இதுதான் ஹான்ஸ் ஜிம்மர் எரா ஆஃப் மியூசிக் இன் ஹாலிவுட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த டைம் லைன்லேருந்து. அடுத்து ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு படத்தை கொடுக்குறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர். அதுவும் ஒரு பெசிமிஸ்டிக்காக தான் அணுகிறாரு. என்னப்பா கிளாடியேட்டர் படத்துக்கா எதுக்குப்பா அது எப்படி ஒரு கோட் பண்ணுறாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மியூசிக் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் ஸ்கர்ட்ஸ் அண்ட் டக்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி படத்தை எதுக்கு போகணும்னு யோசிச்சிருக்கேன். பட் உள்ளே போனோன்னே இந்த படமே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அது ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் மான்யூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். அதுக்கும் அப்படி தான். நான் பைரட்ஸ் மூவி மியூசிக் போட போகிறேன்னு படம் பண்ண போகிறேன். இந்த பைரட்ஸ் கரேபியனோட ஹான்ஸ் டேரக்டர் சொன்ன உடனே பைரட்ஸ் ஆஃப் பண்ண போகிற ரியலி வாண்ட் டூ பைரட் மூவி அப்படின்னு கேட்ட ஹான்ஸ் தான் ஒரு 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 மேஜிக்கல் நம்பர் ஃபார் ஹாலிவுட் ஃபிலிம் எவர் டன் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் சீரிஸ்க்கு போட்டு தராரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நாலனோட இஸ் கெட்டிங் டைட் அப். ஸோ பேட்மேன் ட்ரையாலஜி வருது, அது ஒரு வித்தியாசமான சவுண்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்செப்ஷன் பண்ணுறாரு. இன்செப்ஷன் ஒரு மார்வலஸான ஒரு நம்பர். அதுக்கப்புறமேட்டுக்கு மை பர்சனல் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் வராரு. இன்டர்ஸ்டெல்லர் தான் என்னை பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மருடைய ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ள சிம்பனி எதுவுமே கிடையாது. நீங்கள் சான்ஸ் கிடைச்சா இன்ட்ரெஸ்ட் கேட்டு பாருங்கள். அந்த தீம் மியூசிக், படத்தை மட்டும் பார்க்காதீங்க, அது ஹோல் சிம்பனியும் ஒரு மியூசிக் வெளியே கிடைக்கும். அந்த தீமை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹான்ஸ் ஜிம்மர் எப்படி எவ்வளோ பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த இன்ட்ரெஸ்டரை பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட், ட்ரைவியா ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமாக பண்ணலங்க. சர்ச் ஆர்கன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் உடனே போய்ட்டு. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது ஒரு பெரிய சர்ச்லாம் அந்த காலத்தில் எப்படி சொல்கிறது, ஆங்கிலோ சாக்சியன் சர்ச்சஸ்லாம் ப்ளே பண்ணுற ஒரு வாத்தியம். அது வாசிக்கிறவங்களாம் அந்த உலகத்தில் இப்போ ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லைனா யூடியூப்லேயே எப்படி அந்த இன்ட்ரெஸ்டோட சாங் மேக்கிங்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். ரொம்ப மார்வலஸாக இருக்கும்.
அந்த சர்ச் ஆர்கனை வச்சுட்டு ரியல் இந்த காத்திக் எலமெண்ட் அந்த சவுண்டை கேப்சர் பண்ணுறாரு ஹான்ஸ் சிம்மர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டிக் ஃபீல் இருக்கும் இந்த இன்டர்ஸ்டெல்லர் பீட்டில். அதான் சொல்கிறது ஒப்ளிவியனுக்கு ஒரு சவுண்ட் இருந்தால், ஒரு அபிஸ்க்கு ஒரு சவுண்ட் இருந்தால் எப்படி இருக்குன்றதான் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ அழகாக லைவ் ரெக்கார்டிங் பண்ணாங்க. இன்டர்ஸ்டெல்லருக்கு வந்துட்டு சர்ச் ஆர்கனை வச்சு சும்மா ஸ்டூடியோவில் பண்ணல, சர்ச்சில் உட்காந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு நம்பர் தான் வந்து இன்டர்ஸ்டெல்லர். ஸோ இன்னி வரைக்கும் பைஃபார் ஹாலிவுட் தரங்கள்லேயே வந்து ஹாலிவுட் மூவிஸ்லேயே வந்து இன்டர்ஸ்டெல்லர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போசிஷன் எவர் மேட். ஏன்னா இட் ஆக்சுவலி கேரிஸ் த ட்ராவல் ஆஃப் த ஃபாதர். இன்டர்ஸ்டெல்லர் வந்து நீங்கள் டைம் ட்ராவல்லாம் தூக்கி உரமாக வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு எமோஷன் கேரி பண்ணுற ஒரு அப்பாவுடைய ட்ராவல் தானே. பொண்ணு வளர அந்த ஆடியோ லாக் போடும்போதெல்லாம் ஒரு மியூசிக் போட்டிருப்பாருங்க பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெஜஸ்டிக் பர்சன் தான் வந்துட்டு ஹான்ஸ் சிம்மர். ஸோ அதுக்கப்புறமேட்டு டங்க்ரீக் பண்ணுறாரு. டங்க்ரீக்லாம் வந்துட்டு ரொம்ப அட்டகாசமான ஒரு பீட் கவுண்ட்டு, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. ஸோ இன்னி வரைக்கும் ஹான்ஸ் சிம்மருடைய மியூசிக் காம்போசிஷன்ஸை வந்து நீங்கள் தனியாக கேட்டு பாருங்கள். படத்தில் நீங்கள் அன்னோட்டிசபிளாக போயிடும். ஸோ அதை கூட விட்டுருங்க. ஸோ அன்னோட்டிசபிளாக போனது அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் தனியாக உட்காந்து இப்போ ஜஸ்டிஸ் லீக் மாதிரி என்ன சொல்கிறது ஆல்பத்தோடு தனியாக எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் எடுத்து மியூசிக் கேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்குங்க. ஸோ ஹான்ஸ் சிம்மர் வந்துட்டு நம்மளால் முக்கியமாக ஃபாலோ பண்ணப்பட வேண்டிய ஒரு மியூசிஷியன். எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. பட் அவரோட மியூசிக் வந்துட்டு இட் கிவ்ஸ் யூ லைட் ஃபீல். இன்னி வரைக்கும் சரி நான் வந்து ஐ யூஸ் டு லிசன் டு லாட் ஆஃப் ஸ்கூபர்ட் யூஸ் டு. இப்போ குறைஞ்சி போச்சு, ஏன்னா குழந்தை பிறந்தோடனே அவன் கத்துறதே நம்ம நேரம் சரியாக இருக்குது. ஸோ அப்போ நிறையா கேட்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய டான் ஜியோவானின்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. டான் ஜியோவானி மாதிரிலாம் ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் எதுவுமே கிடையாது. அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஹான்ஸ் சிம்மர் அப்போ பார்ப்பேன். ரொம்ப அழகான ஒரு சிம்பனி கிரியேட்டர். நம்ம ஊரில் ஒரு ஆள் இப்படி இருக்காரு, இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்போ இருக்கிற பசங்களாம் வந்துட்டு புதுசாக வர பசங்கள் எல்லாருமே ஆகட்டும் இன்னும் மியூசிக்னு சொல்லிட்டு மிக்சிங்கில் தான் இருக்காங்க தவிர நோட்ஸ் உட்காந்து எழுத மாட்டாங்க. நோட்ஸ் எழுத ஒரே ஜீவன் யார் பார்த்து இளையராஜா மட்டும் தான். இளையராஜா இன்னி வரைக்கும் கையில் நோட்ஸ் எழுதுவாருங்க. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு படம் வந்து நீங்கள் கமிட் ஆகுங்களே, அவர் உட்காந்து இந்த கன்ஃபியூஷன் மிக்சி கீபோர்ட்லாம் பண்ண மாட்டார். உட்காந்து கையில் எழுதுவார், உட்காந்து பொறுமையாக. அதுக்கு ஃபைலை எழுதி கொடுத்து அப்புறம் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற கதை. உட்காந்து நோட்ஸ் எழுதுகிற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்னோட கிட்டார் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜ் பிரதர்னு. அவர் அடிக்கடி தான் சொல்லுவார், நோட்ஸ் கையில் எழுதாதவன் எதுக்குப்பா வந்து மியூசிஷியனாக இருக்கணும்னு கேட்பார். அது ஒரு ஹியூமன் டச். ஏன்னா நம்ம வாசிக்க போகிற ஒரு கம்போசிஷன் வந்து நோட்ஸ் நம்ம தான் எழுதணும். சும்மா இங்கேருந்து ஒரு 10 மியூசிக் எடுத்து போட்டு டடால் புடான்னு ட்ரம் எடுத்து அடிச்சுட்டு இது இந்த மிக்ஸ் பண்ணி அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கலையாக கிடையாது. ஒரு மியூசிக் அது தேர் மியூசிக் மிக்சர்ஸ், நாட் மியூசிக் மேக்கர்ஸ். மியூசிக் மேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக தான் இருப்பாங்க. நானும் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக சொல்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன், இளையராஜா நீங்கள் நோட்ஸ் எழுதும், ஹான்ஸ் சிம்மர் உட்காந்து நோட்ஸ் கையில் எழுதி தான் கொடுப்பாரு. உட்காந்து எழுதி கையில் எழுதி அதை வந்து ஃபீட் பண்ணி அப்படி தான் இருக்கணும். அது யூ ஷுட் ஃபீல் த எமோஷன்ஸ் ரைட் ஆஃப் த மியூசிக். அந்த மியூசிக் ஃப்ளோ வந்துட்டு அப்படி வரணும் நமக்கு. அது வரணும்னா உட்காந்து நம்ம மெனக்கிடணும். ஓன் இதில் யாரோ ஒருத்தங்க 2-3 பேர் மெனக்கிறத எடுத்துக்கொண்டு மியூசிக் போட்டு அப்பா நீ வந்து மச்சான் எனக்கு வந்து பிட்டு ஒரு ட்ரம்ஸ் பிட்டு வாசிச்சு அமுச்சு விட்றான், அது பீட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த சமகாலத்து இளம் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணுற வேலை தானே. நான் ஒரு பீட் எடுத்து போட்டு அமுச்சு விடுவேன், ஒருத்தன் பீட் எடுத்து அமுச்சு விடுவான், அந்த பீட் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணுவான், இங்கேருந்து ஒரு வயலின் வச்சுடுறான்னு 2 அடிக்க வயலின் ரெக்கார்டிங் வந்துட்டு ஸ்டுடியோவில் உட்காந்து இந்த சிம்பனி பேஸ்டாக வந்துட்டு பண்ணுறது கிடையாது. இளையராஜா வந்து போய் பண்ணார். அவர் இளையராஜாவெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணலாம். ஹான்ஸ் சிம்மர் மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஆள் இருக்காங்கிறதே வந்து நீங்கள் சும்மா சினிமாவில் உட்காந்துட்டு வயக்காட்டில் ஓடுற பாட்டை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. இளையராஜாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் சிம்பனியில் இறக்கி விட்டு பாருங்க, சும்மா அல்டகாசம் பண்ணுவார். புன்னைய மன்னன் தீமெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சிம்பனிங்க. உட்காந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நோட்ஸ் எழுதி, அந்த ஆளை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு மான்யூமெண்டல் ப்ரெசன்டேஷனாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நோட்ஸ் அது எல்லாமே. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது, வி நெவர் யூட்டிலைஸ்ட் இளையராஜா ஃபுல் டு த பொட்டன்ஷியல். சும்மா சினிமாவில் 5 பாட்டு அந்த ஆளை போட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு இப்போ ஹான்ஸ் சிம்மர் இல்லாமல் இளையராஜா வந்துட்டு பாருங்க, அது எப்பவுமே அப்படி தாங்க. ஹான்ஸ் சிம்மர் பற்றி பேசினா ஆட்டோமேட்டிக் இளையராஜா வந்துடுவாங்க. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு ஒரு மான்யூமெண்டல் கிரியேட்டர்ஸ் இல்லை. ஸோ மிஸ்கின்னு சொல்லுவா அப்படி அடிக்கடி, இளையராஜா வந்துட்டு எல்லாம் இந்த சினிமா வேஸ்ட் பண்ணிச்சு. உண்மைதான், அந்த ஆள் எப்போ சில சமயம் உண்மையை பேசிடுவோம். அப்படி இதே நான் உண்மை தான் சொல்கிறாரு, வேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு பொட்டன்ஷியல் சிம்பனி கிரியேட்டரை வந்துட்டு கொண்டு போய் உட்காந்து 4 பாட்டை கொடுத்துரு, அதுலேயும் அவர் ஏதோ புதுமையை ட்ரை பண்ணி உலகம் வந்துட்டார். அவரை கொண்டு போய் விடுங்க, போய் உட்காந்து திருவாசகம்லாம் கேட்டு இப்போ கொண்டாடுறீங்களே, அதெல்லாம் இளையராஜாவுடைய 100%ல் வெறும் 0.05%. ஸோ வந்துட்டு நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறச்சு வந்துட்டு
உடனடியாக வந்துட்டு நீங்கள் இளையராஜா கிட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் காலம் முடியறதுக்குள்ளே ஒரு குறைஞ்ச ஒரு 10-15 நம்பர் ஆஃப் லார்ஜ் சிம்பனி சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அடிச்சு நவுத்து விட்டுரும். அதை பண்ணாமல் இன்னும் உட்காந்துக்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு நோட்ஸ். இது இனிமேல் இந்த டைப் ஆஃப் மியூசிக் மேக்கர்ஸ் வந்து கிடையாதுங்க, இண்டஸ்ட்ரியில் வரமாட்டாங்க. ஏன்னா பை ஃபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே வந்துட்டு மியூசிக் மிக்சர்ஸ் தான். தூக்கி ஒன்று கொஞ்சம் இறைச்சலை போட்டுக்கிட்டு. அதனால் ஐ எம் நாட் சேயிங் தட் இஸ் பேட் மியூசிக். மெட்டல் ராக்லாம் இருக்குது பேண்டு. ஸோ ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் லைக் தட். ஆனால் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் மியூசிக் மேக்கர்ஸ் வில் டை, தே ஆர் டையிங். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போதே அவங்கள்ட்ட ஒரு 10-15 கான்டென்ட் வாங்கி வச்சிட்டோம்னா அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு அதை வச்சு ஓட்டிக்கலாம் நம்ம. ஸோ லைக் இளையராஜா. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இளையராஜா. இந்த பாட்காஸ்ட்லாம் எப்படியா யாரும் கேட்க மாட்டாங்க, பட் ஐ பிலீவ் சம்மன் ஷுட் யூஸ் இளையராஜா. ஸோ கம்மிங் பேக் டு ஹேண்ட் சிம்பர். ஸோ இது ஹேண்ட் சிம்பருக்கு ஆரம்பிச்சு இளையராஜா முடிஞ்சு போச்சு. என்னோட புலம்பலில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஹேண்ட் சிம்பர் கேளுங்க, இளையராஜாவையும் கேளுங்க, இன்னைக்கு இப்போ ஹேண்ட் சிம்பர் கேளுங்க, குறிப்பாக இன்ட்ரெஸ்ட்டில் கேளுங்க. அப்புறம் அந்த ஹேண்ட் சிம்பரை வந்து கவர் பண்ண பசங்க இந்தியன் ஜாம் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்காங்க. உஷர் லால்னு ஒரு பையன், இந்தியன் ஜாம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அவருடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹேண்ட் சிம்பர்ஸ் மியூசிக், இன்ட்ரெஸ்டர் ஆகட்டும், அப்புறம் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஜஸ்டிஃபைடு கவர். எவ்வளோ கவர்ஸ் நான் கேட்டிருக்கேன். சும்மா ஏதோ ஜப்பானே ஒப்பேற்றுற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு அந்த மியூசிக் மேலே இருக்கிற அவ்வளோ அளவு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கவர்ஸ். ட்ரை டு கோ த்ரூ தேர் வெப் பேஜ், யூடியூப் பேஜ். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கான ஆடியோ லாக். இதை வந்துட்டு ஆக்சுவலாக நேற்றே பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிட்ன்ட் ஹேவ் டைம் டு இட். நேற்று அவருக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காதீங்க, கோ அண்ட் லிசன் அண்ட் என்ஜாய் தி ஹேண்ட் சிம்மர் எஃபெக்ட். அப்படியே அப்புறம் முடிச்சுட்டேன் கையோட இளையராஜாவுக்கு போயிட்டு சும்மா எல்லாம் போகணும். இளையராஜோட தீ மியூசிக்காக போட்டு கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சும்மா பாட்டு ஐ எம் நாட் சேயிங் இளையராஜா சாங்ஸ் ஆர் நாட் தட் பேட் அண்ட் ஆல். அது நல்லா புரிஞ்சு. இளையராஜா பாட்டு வந்துட்டு ஒரு மான்யூமெண்ட்னா இளையராஜாவுடைய பொட்டன்ஷியலை வந்து வெளிப்படுத்துறது அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தீ மியூசிக்கும் தான். The guy knows where to keep yourself in silent. அதனால் வந்துட்டு try to listen to these both of the genius. Okay, tada.